இப்போ காற்று உங்களுக்கு கிடைக்குது. காற்றுல இருக்கக்கூடிய இறையை எடுத்துட்டீங்கன்னா காற்றுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நெருப்பு இருக்குது, நெருப்புக்குள்ள இருக்கக்கூடிய இறையை தனியா பிரிச்சு எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானை தாண்டி ஒரு பொருள் இருக்கு, போட்டான் இருக்கு. அந்த போட்டானை எடுத்துட்டீங்க அப்படின்னா நெருப்பினால் ஏதாவது பயன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தண்ணீர் இருக்கிறது, தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானை தாண்டி அதுல இருக்கக்கூடிய போட்டான் ஆகிய அந்த இறையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தா தண்ணி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உயிரோட்டம் இருக்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உயிரோட்டம். ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா முதல்ல செக் பண்ண அந்த வீட்டோட உயிரோட்டத்தை தான் செக் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, பேய் பிசாசு இருக்கா, இல்லை இங்கே உண்மையாகவே ஏதாவது நல்ல தேவதைகள் இருக்கா, இல்லை மகான்கள் இருக்காங்களா, இல்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கா, கால் வைக்கிற வீட்டுக்கு அடியில் ஏதாவது தகுதிக்கிட்டு பகுதிச்சு வச்சுருக்கிறானுங்களா, இல்லை வேற ஏதாவது குணங்கினு ஏதாவது போச்சு வச்சுருக்கானுங்களா. அந்த இடத்துல உயிரோட்டம் இருந்ததுன்னா தீய சக்திகள் வராது. உயிரோட்டம் இல்லைன்னா தீய சக்திகள் வந்துடும். உயிரோட்டம் எப்போ வரும்? இறை இருந்தாலும் உயிரோட்டம் வரும். ஏன்னா உயிரோட்டத்துக்கு இன்னொரு பேர் இறைவன்.